Recording in progress. யோகர் சுவாமி திருவடிகள் போற்றி. இப்பொழுது விஜய் கனகேந்திரன் அவர்கள் தேவாரம் புராணம் படிப்பார்கள். மங்கள விளக்கேற்றல் திருமதி புலவர் சிவநாதன் ரஜினி சிவநாதன் அவர்கள் மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைப்பார்கள். இப்பொழுது விஜய் கனகேந்திரன் தேவாரம் புராணம் படிப்பார். குமை கொடமிகு கரிய தள்ளி நிக்கிறீங்களோ? கதிரையில இருந்து படிச்சீங்கன்னா உதவியா இருக்கு. குமை கொடமிகு கரியது வடி கொடுத்தனத்தடி வழிபடு மாவரிட கடிகண பாதீவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பாயில் வலி வலமுறை வேதனறிந்தலை தூங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளவயற்புகழி திருஞான சம்பந்தர் பாத மலர்களை கொண்டு திருத்தொண்டு பரவுவா. பார்வதிபதே தேவா என்னாளுடைய சிவனே போற்றி, என்னவர்க்கு முறைவா போற்றி, இன்பமே சூழ்க சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. யோகர் சுவாமி திருவடிகள் போற்றி. எமது சங்கத்தின் தலைவர் திருவாளர் நிரஞ்சன் அவர்களுக்கும் இன்றைய நாள் எமது அன்பை ஏற்று வந்திருக்கும் புலவர் சிவநாதன் திருமதி ரஜினி சிவநாதன் அவர்களுக்கும் நம்மோடு இங்கு ஒத்துழைக்கும் திருமதி சரோஜா கனகசேகரன் அவர்களுக்கும் சிவபரம் பாடிய திருமதி விஜய் கனகேந்திரன் அவர்களுக்கும் இதைத் தொடர்ந்து நச்சிந்தனை வாசிப்பதற்காக திருவாளர் பிரபானந்தம் அவர்களும் இருக்கின்றார்கள். எல்லோரும் ஒரு 2 மணித்தியாலம் அமைதி காத்து நல்ல முறையில நடத்துவீர்கள் என்ற பூரண நம்பிக்கையோடு
திருவாளர் முருகானந்தன் அவர்களிடம் திருமதி சரோஜ கனகசபேசன் அவர்களிடம் கையளிக்கின்றேன். சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நாங்கள் நச்சிந்தனை பாடல்கள் முதல்ல நாங்கள் பாடுகிறோம். நச்சிந்தனை என்னும் நல்லமுதம் உண்டக்கார். படிக்கிறது எந்த படிக்கிறாங்க? முருகானந்தம் படிக்கிறீங்களா? தொடர்ந்து முருகானந்தம் தம்பி முகத்தனையும் படிக்குவோம். சுவாமிகள் பாடிய அந்த பாடல் நச்சிந்தனையில் உள்ளது. 220ஆம் பக்கத்திலும் நம்மளுடைய நச்சிந்தனை என்னும் நல்ல முதமுண்டக்கால் கற்கும் நிறையுண்டோ காசினி விட்டு ஒன்றுமே இல்லாத உண்மத்தல் யோகனுக்கு என்றும் இன்பம் என்றே இசை. சுவாமிகளை பற்றி ஆத்மா சசியுடன் செல்லத்துறை சுவாமிகள் பாடிய பாடல். சச்சிதானந்தத்தை சாட்சி வரையிடவே நச்சிந்தனை வேதம் நல்கிய தம் சற்குருவே முந்தல் மலர்பாதம் ஓயாது உணர்வாதம் சிந்தைவதியும் சிவம். இப்பொழுது அந்த முன் பக்கத்திலே உள்ள திருமுகத்தை அந்த திருமுகத்தை என்னையே படிக்கும்படி படித்துள்ளாரு. ஓம் சிவமயம் அந்த சுவாமியின் படத்தோடு இருக்குது. நீ உடம்பன்று மனமன்று புத்தி என்று சித்தமன்று. நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாய் பதிய கடவுள். ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. அதாவது தரும நெறியில் என்று சாதனை செய். 230ஆம் பக்கத்திலே இருக்கிறது. கணபதி ஓம் ஓம் சிவ சிவ செல்வ கணபதி ஓம் சிவ சிவ செல்வ வேலாயுதன் ஓம் ஓம் சிவ சிவ செல்வ வேலாயுதன் ஓம் சிவ சிவ செல்வ சிவ தொண்டன் ஓம் சிவ சிவ செல்வ சிவ 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 செல்வ திருமால் ஓம் சிவ சிவ செல்வ திருமால் ஓம் சிவ சிவ எம்முள் திருவருள் ஓம் சிவ சிவ எம்முள் திருவருள் ஓம் சிவ சிவ செல்வ திருமால் ஓம் சிவ சிவ செல்வ திருமால் ஓம் சிவ சிவ அயன் முதல் தேவர்கள் ஓம் சிவ சிவ அயன் முதல் தேவர்கள் ஓம் சிவ சிவ ஐம்பெரும் பூதங்கள் ஓம் சிவ சிவ ஐம்பெரும் பூதங்கள் ஓம் சிவ 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 ஐம்பொறி ஓம் சிவ 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 ஐம்பொறி ஓம் சிவ 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 ஐம்புலம் ஓம் சிவ 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 ஐம்புலம் ஓம் சிவ 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 தச நாடிகள் ஓம் சிவ 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 தச நாடிகள் ஓம் சிவ சிவ சத்குரு நாதன் 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 ஓம் சிவ சிவ செல்வ
கணபதி ஓம் ஓம் சிவ சிவ செல்வ கணபதி ஓம் சிவ சிவ சத்குரு நாதன் ஓம் ஓம் சிவ சிவ சத்குரு நாதன் ஓம் சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றியும். நன்றி. என்று மொத்தம் கற்பவரை விநாயகர் ஆலயத்தால நாங்கள் இங்கே சொற்பாட்டெல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். ஜூம்குள்ள எவ்வளவு பேர் இருக்கிறது தெரியவில்லை. ஐயா நாங்க பாட்டுக்களை இப்ப முன்னுக்கு நாங்கள் பாடிட்டு நான் திரு ரவீந்திரதாஸ் அவரிடம் ஒப்படைக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் பாடுறாக்கள் எல்லாம் நீங்களே அவரிடம் சொல்லி ஒரு பாடலா பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சரோக்கா. நான் ஆரம்பிக்கலாமா? அப்ப நீங்க இல்ல நான் படிக்க போட்டு ஒரு சின்ன பாடல படிச்சுட்டு 2-3 இருக்குது அதை முடிச்சுக்கணும். உங்களுக்கு தான் எங்கள் குருநாதன் 10 நீங்கள் படி. நற்சிந்தனை எங்கள் குருநாதன் முதலாவது பாடல பக்கம் என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன், என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன், இணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன், இணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன், அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன், அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன், அவனியெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன், அவனியெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன், முன்னை வினை நீக்கி விட்டான் எங்கள் குருநாதன், முன்னை வினை நீக்கி விட்டான் எங்கள் குருநாதன், மூவருக்கும் அறிய ஒண்ணான் எங்கள் குருநாதன், மூவருக்கும் அறிய ஒண்ணான் எங்கள் குருநாதன், நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன், நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன், தேகம் நீ அல்லவென்றான் எங்கள் குருநாதன், தேகம் நீ அல்ல என்றான் எங்கள் குருநாதன், சித்தத்தில் திகழுகின்றான் எங்கள் குருநாதன், சித்தத்தில் திகழுகின்றான் எங்கள் குருநாதன், மோகத்தை முனி என்றான் எங்கள் குருநாதன், மோகத்தை முனி என்றான் எங்கள் குருநாதன், முத்திக்கு வித்ததென்றான் எங்கள் குருநாதன், முத்திக்கு வித்ததென்றான் எங்கள் குருநாதன், வேகத்தை கெடுத்தாண்டான் எங்கள் குருநாதன், வேகத்தை கெடுத்தாண்டான் எங்கள் குருநாதன், பெண்ணும் மண்ணும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன், பெண்ணும் மண்ணும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன், தாகத்தை ஆக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், தாகத்தை ஆக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன், சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன், வாசியோகம் தேர்ந்தான் எங்கள் குருநாதன், வாசியோகம் தேர்ந்தான் எங்கள் குருநாதன், பகார நிலை அறியன்றான் எங்கள் குருநாதன், பகார நிலை அறியன்றான் எங்கள் குருநாதன், காசி தேசம் போவென்றான் எங்கள் குருநாதன், காசி தேசம் போவென்றான் எங்கள் குருநாதன், கங்குள் பகல் இல்லை என்றான் எங்கள் குருநாதன், கங்குள் பகல் இல்லை என்றான் எங்கள் குருநாதன், நாசினுனி நோக்கென்றான் எங்கள் குருநாதன், நாசினுனி நோக்கென்றான் எங்கள் குருநாதன், நடனம் தெரியும் என்றான் எங்கள் குருநாதன், நடனம் தெரியும் என்றான் எங்கள் குருநாதன், மாசிலோசை கேட்கும் என்றான் எங்கள் குருநாதன், மாசிலோசை கேட்கும் என்றான் எங்கள் குருநாதன்,
மற்றுப்பற்றை நீக்கின்றான் எங்கள் குருநாதன். மற்றுப்பற்றை நீக்கின்றான் எங்கள் குருநாதன். இருவழியை அடைகின்றான் எங்கள் குருநாதன். இருவழியை அடைகின்றான் எங்கள் குருநாதன். எல்லாம் விளங்குமென்றான் எங்கள் குருநாதன். எல்லாம் விளங்குமென்றான் எங்கள் குருநாதன். கருவழியை கடவென்றான் எங்கள் குருநாதன். கருவழியை கடவென்றான் எங்கள் குருநாதன். கட்டுப்படும் மனமென்றான் எங்கள் குருநாதன். கட்டுப்படும் மனமென்றான் எங்கள் குருநாதன். ஒருவரும் அறியார் என்றான் எங்கள் குருநாதன். ஒருவரும் அறியார் எங்கள் குருநாதன். ஓங்கார வழி என்றான் எங்கள் குருநாதன். ஓங்கார வழி என்றான் எங்கள் குருநாதன். நிருமலனாய் இருவன்றான் எங்கள் குருநாதன். நிருமலனாய் இரு என்றான் எங்கள் குருநாதன். நீயே நான் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். நீயே நான் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். திக்கெத்தி காந்தமெல்லாம் எங்கள் குருநாதன். திக்கெத்தி காந்தமெல்லாம் எங்கள் குருநாதன். சித்தத்துள் நிற்க வைத்தான் எங்கள் குருநாதன். சித்தத்துள் நிற்க வைத்தான் எங்கள் குருநாதன். பக்குவமாய் பேணென்றான் எங்கள் குருநாதன். பக்குவமாய் பேணென்றான் எங்கள் குருநாதன். பார்ப்பதெல்லாம் நீ என்றான் எங்கள் குருநாதன். பார்ப்பதெல்லாம் நீ என்றான் எங்கள் குருநாதன். அக்குமணி அணி என்றான் எங்கள் குருநாதன். அக்குமணி அணி என்றான் எங்கள் குருநாதன். அஞ்செழுத்தை ஓதென்றான் எங்கள் குருநாதன். அஞ்செழுத்தை ஓதென்றான் எங்கள் குருநாதன். நெக்கு நெக்கு உருகென்றான் எங்கள் குருநாதன். நக்கு நக்கு உருகென்றான் எங்கள் குருநாதன். நித்தியன் நீ என்று சொன்னான் எங்கள் குருநாதன். நித்தியன் நீ என்று சொன்னான் எங்கள் குருநாதன். தேடாமல் தேடென்றான் எங்கள் குருநாதன். தேடாமல் தேடென்றான் எங்கள் குருநாதன். சீவன் சிவன் என்றான் எங்கள் குருநாதன். சீவன் சிவன் என்றான் எங்கள் குருநாதன். நாடாமல் நாடென்றான் எங்கள் குருநாதன். நாடாமல் நாடென்றான் எங்கள் குருநாதன். நல்ல வழி தோன்றுமென்றான் எங்கள் குருநாதன். நல்ல வழி தோன்றுமென்றான் எங்கள் குருநாதன். பாடாமல் பாடென்றான் எங்கள் குருநாதன். பாடாமல் பாடுகின்றான் எங்கள் குருநாதன். பத்தரினம் சேரன்றான் எங்கள் குருநாதன். சேரன்றான் எங்கள் குருநாதன். வாடாமல் வழிபடன்றான் எங்கள் குருநாதன். பாடாமல் வழிபடுகின்றான் எங்கள் குருநாதன். பையகத்தில் வாழன்றான் எங்கள் குருநாதன். வாழுகின்றான் எங்கள் குருநாதன். தித்திக்கும் ஒரு மொழியால் எங்கள் குருநாதன். தித்திக்கும் ஒரு மொழியால் எங்கள் குருநாதன். சின்மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். சின்மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். எத்திக்கும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன். எத்திக்கும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன். எல்லாம் நீ என்று உரைத்தான் எங்கள் குருநாதன். எல்லாம் நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். வித்தின்றி நாறு செய்வான் எங்கள் குருநாதன். வித்தின்றி நாறு செய்வான் எங்கள் குருநாதன். விண்ணவரும் அறிய ஒண்ணான் எங்கள் குருநாதன். விண்ணவரும் அறிய ஒண்ணான் எங்கள் குருநாதன். தத்துவாதீதனான் எங்கள் குருநாதன். சத்துவாதீதனான் எங்கள் குருநாதன். சகல சம்பத்தும் தந்தான் எங்கள் குருநாதன். சகல சம்பத்தும் தந்தான் எங்கள் குருநாதன். ஆதியந்தம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். ஆதியந்தம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். அதுவே நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். அதுவே நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன்.
சோதிமயம் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். சோதிமயம் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். சுட்டுறந்து நில்லென்றான் எங்கள் குருநாதன். சுட்டிறந்து இல்லென்றான் எங்கள் குருநாதன். சாதி சமயமில்லான் எங்கள் குருநாதன். சாதி சமயமில்லான் எங்கள் குருநாதன். தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். விளங்குகின்றான் எங்கள் பாதியரும் காண உண்ணான் எங்கள் குருநாதன். பாதியரும் காண உண்ணான் எங்கள் குருநாதன். வாக்கிறந்த இன்பம் தந்தான் எங்கள் குருநாதன். வாக்கிறந்த இன்பம் தந்தான் எங்கள் குருநாதன். உச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன். குப்பையிலே எங்கள் குருநாதன். முடக்கி கிடந்திடன்றான் எங்கள் குருநாதன். முடக்கி கிடந்திடன்றான் எங்கள் குருநாதன். அச்சமொடு கோபமிலான் எங்கள் குருநாதன். அச்சமொடு கோபமில்லான் எங்கள் குருநாதன். ஆணவத்தை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன். ஆணவத்தை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன். பச்சை புறவியிலே எங்கள் குருநாதன். பச்சை புறவியிலே எங்கள் குருநாதன். பங்காக என்றான் எங்கள் குருநாதன். பாங்காக ஏறென்றான் எங்கள் குருநாதன். தச்சன் கட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன். சச்சன் கட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன். தாவுபரி கட்டென்றான் எங்கள் குருநாதன். தாவுபரி கட்டென்றான் எங்கள் குருநாதன். நாமே நாம் அன்றுரைத்தான் எங்கள் குருநாதன். நாமே நாம் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். நமக்கு குறைவில்லை என்றான் எங்கள் குருநாதன். நமக்கு குறைவில்லை என்றான் எங்கள் குருநாதன். போமே போம் வினை என்றான் எங்கள் குருநாதன். போமே போம் வினை என்றான் எங்கள் குருநாதன். போக்குவரவில்லை என்றான் எங்கள் குருநாதன். போக்குவரவில்லை என்றான் எங்கள் குருநாதன். தாமே தாம் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். தாமே தாம் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். சங்கற்பம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். சங்கற்பம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். ஓம் என்று உறுதி தந்தான் எங்கள் குருநாதன். ஓம் என்று உறுதி தந்தான் எங்கள் குருநாதன். ஊமையெழுத்தறி என்றான் எங்கள் குருநாதன். ஊமையெழுத்தறி என்றான் எங்கள் குருநாதன். என்ன என கருவித்தான் எங்கள் குருநாதன். இணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன். அடுத்ததாக திருமதி விஜி கணேந்திரன் அவர்கள் நல்லூரான் கிருபை வேண்டும் என்ற பாடலை பாட இருக்கிறார்கள். பக்கம் 73. நல்லூரான் கிருபை வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும், வேறென்ன வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும், வேறென்ன வேண்டும். நம்மை பிரியானென நம்பிட வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும். எல்லாரிடத்தும் அவன் இருப்பதை காண வேண்டும். கொல்லாமை கல்லாமை கோபத்தை நீக்க வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும், வேறென்ன வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும். சொல்லும் பொருளுமற்று சும்மா இருக்க வேண்டும். அல்லும் பகலும் அவன்
அடியினையே தொழ வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும். வேறென்ன வேண்டும்? நல்லூரான் கிருபை வேண்டும். உல்லாசமாக உலகில் திரிய வேண்டும். ஓம் சிவாய நமவென ஓதிக்கொள்ள வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும். வேறென்ன வேண்டும்? நல்லூரான் கிருபை வேண்டும். பல்லோர் புகழ் நல்லூர் செல்லப்பன் பாதத்தை பக்தியாய் கும்பிட்டு பாடிட வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும். வேறென்ன வேண்டும்? சொல்லும் யோக சுவாமி தோத்திர பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ்ந்திட வேண்டும். சொல்லும் யோக சுவாமி தோத்திர பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ்ந்திட வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும். வேறென்ன வேண்டும்? நம்மை பிரியானென நம்பிட வேண்டும். நல்லூரான் கிருபை வேண்டும். யோக சுவாமிகள் திருவடிகள் போற்று. நன்றி. நன்றி திருமதி விஜயகணன் அவர்களே. அடுத்ததாக செல்வரட்ன மாஸ்டர் அவர்கள் பக்கம் 75 பாவம் போம் பொல்லா பழிவோம் என்ற பாடலை பாடுகிறார். மூடாக இருக்கும் திருவாளர் செல்வரட்ன மாஸ்டர் அவர்களே. சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நல்ல மலர் நல்ல மலரெடுத்து நல்லூரை நாடிப்போய் நல்ல மனத்தோடு நாம் பணிந்தால் நல்ல மயிலேறி வந்து காட்சி கொடுப்பான். எழில் முருகன் தேறிவிடும் சிந்தை தெளியுமே நின் சிந்தை செல்வன் அருள் பொங்கி வழியுமே. தான் அவர்கள் வானோர் ஒளிவின்றி வந்து வணங்கும் வளஞ்சேரும் நல்லூரில் கந்தனென சொல்லி கருது. கருத்தில் கருத்தாயிருக்கும் களத்தால் விருத்தர்களும் பாலர்களும் வேண்டி பெருத்த மயிலில் வரும் வேளா விமலா எனச் சொல் பயிலவரும் எங்கள் பவம் நீங்கும் பன்னிருகை வேளா. எனவே தவம் ஓங்கும் சாந்தம் பொறுமை சிவமாம் மனம் அடங்குமே. மாஸ் அனைத்தும் தீருமே சினமும் அடங்குமே. தேரடியில் சென்று தரிசித்தால் போதுமென பாரறிய சொன்ன பழங்கதையை நீரறிய மாட்டீரோ நின்று மனங்கசிந்து பாடீரோ நாட்டீரோ கேளீர் நலம் அறிய மாட்டாமல் நான் என்று சொல்லி பல பேசும் பாவி பணிவோர் நில உலகில் நல்லூர் என்னும் பதியை நாடி தரிசித்தால் பல்லூழி வாழலாம். பாராயோ என்னை நீ பார்த்து கவலையெல்லாம் தீராயோ செய்ய திருவேலா. வாராயோ மாமயிலேறி மகிழ்ந்து வரம் தந்து சேமமுடன் காப்பாய். சிறப்பு உறைவிடமே தேவர் பெருமை மரக்குரத்தி வள்ளி மணாலா. நிறக்கொடிகள் ஆடு மலருடைய நல்லூர் வாழ் ஆண்டவனே நீடும் அருள் தருவாய் நீ.
நீயே நான் என்று நினைக்கும் அடியார்க்கு தாயே எனப் பெரியோர் தாம் வணங்கும் நீயே துணையல்லால் வேறி துணையொன்றும் காணேன் இணையில்லா நல்லூரான் என்று இன்று இருளை நீக்கி எழுந்த கதிரவன் போல் அன்றன் கைவிருளை தீர்ப்பதற்கு குன்று போல் வந்தான் ஒருவன் பழஞ்சேரின் நல்லூரில் தந்தான் அருள் எனக்குத்தான். நல்ல மலரெடுத்து நல்லூரை நாடிப்போய் நல்ல மனத்தோடு நாம் பணிந்தால் நல்ல மயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான் எழில் முருகன் தேறிவிடும் சிந்தை தெளி. யோ சாமிகள் திருவடிகள் போற்றி. நன்றி. சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நல்லூரான் திருவடியை நான் நினைந்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி. கிளியே இரவு பகல் காணேனடி. ஆன்மாளியாதன்று அந்தனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி. கிளியே நல்லூரான் தஞ்சமடி. தேவர் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவலன காமடி. கிளியே கவலையெல்லாம் போகுமடி. எட்டொழிலை செய்தாலென் ஏதவத்தை பட்டாலென் கர்த்தன் திருவடிகள் கிளியே காவலறிந்திடடி. பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வென்றாலும் அஞ்சுவமோ நாங்களடி. கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி. பருதிகாயில் வாடாது பவனம் வீசில் வீழாது பறவை சூழில் ஆளாதடி. கிளியே படைகள் மோதி மாயாதடி. அந்த மாதிரி இல்லாத ஆன்மாவே நாங்கள் என்று சிந்தை தந்த செல்வனடி. கிளியே சீரார் நல்லூர் ராசானடி. வந்ததிலும் போனதிலும் மனதை வையாதே என சிந்தையுடன் சொன்னானடி. கிளியே விளங்குநல்லூர் வாசனடி. சாதனைகள் செய்த பேர்கள் சாகார் உலகில் என காதலுடன் சொன்னானடி. கிளியே கலங்காத வீரனடி. சுவாமி யோகநாதன் சொன்ன திரு பாடல் பத்தும் பூமியில் சொன்னானடி. கிளியே பொல்லாங்கு தேருமடி. நல்லூரான் திருவடியை நான் நினைந்த மாத்திரத்தில் எல்லாம் மதிப்பேனடி. கிளியே இரவு பகல் பிராணேனடி. ஸ்வயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. நன்றி. நான் படிக்கட்டா? தரோ நான் படிக்கட்டுள்ளு. படிங்கம்மா எல்லாமே அம்மா. யோ மோகன் சுவாமி தெரியுது இல்ல? 94 பக்கம் 50 பேர். மோகன் தெரியல. அதெல்லாம் தெரியாது. சரி, ஓகே. பாருங்க. யோ சுவாமி திருவடிகள் வாழ்க. குழந்தை வேலை குழந்தை வேலா குமர குருபர
அரக அரகர சிவ சிவ குழந்தை வேலா குமர குருபர அரகர சிவ சிவ குழந்தை வேலா குன்றும் குன்றும் சென்றங்கும் அடிபட நடமிடும் குன்றும் குன்றும் சென்றங்கும் அடிபட நடமிடும் குழந்தை வேலா குமர குருபர அரகர சிவ சிவ குழந்தை வேலம் தொழும் தெய்வமும் நீ சுத்த துணை நீ துன்பம் என்பமும் நீ குழந்தை வேலா குமர குருபர அரகர சிவ சிவ குழந்தை வேலா கொன்றும் 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 விதிமுறை நன்றும் 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 வெறுவுற சென்றும் சென்றும் திசை திசை வலம்பரும் குழந்தை வேலா குமர குருபர அரகர சிவ சிவ குழந்தை வேலா எழுந்து என்னிடம் விரைந்து வந்து இடர்களைந்து காத்திட வருவாய் குழந்தை வேலா குமர குருபர அரகர சிவ சிவ குழந்தை வேலா கண்டும் 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 கனமுறை வென்றும் 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 விதும்புதர்கள் பொன்றும் பொன்றும் படிவலமிடம் நடமிடம் குழந்தை வேலா குமர குருவர அரகர சிவ சிவ குழந்தை வேலாம் அளந்து யாவரும் அறிந்திட அரியனின் அளந்து யாவரும் அறிந்திட அரியனின் செழுந்திருப்பத மலரடி தந்திடு குழந்தை வேலா குமர குருவர அரகர சிவ சிவ குழந்தை வேலம் அஞ்சும் 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 படி நெஞ்சும் நெஞ்சும் நெஞ்சங்கிரிபட துஞ்சும் துஞ்சும் மாதுரர்கள் புகழ்பட தஞ்சம் தஞ்சம் என நடமிடும் குழந்தை வேலா குமர குருபர அரகர சிவ சிவ குழந்தை வேலா பழந்தமிழர்கள் வரிந்த செந்தமிழ் அறிந்து சிந்தை நொந்து உருக வந்திடு குழந்தை வேலா குமர குருபர அரகர சிவ சிவ குழந்தை வேலா வளைந்த சூரர்கள் தளங்கடக்கிரி உடைந்து போக சிவந்த வேல்வெடு குழந்தை வேலா குமர குருபர அரகர சிவ சிவ குழந்தை வேலா எங்கும் சங்கும் முழங்கும் சிந்து கலங்க பூதர் நடுங்க எங்கும் சங்கு முழங்கும் தேவர்கள் பறிபொடு அரகர சிவ சிவ எனும் கடல் ஒலி போல் நீலங்கோல மாமையில் மீது நீல கோல மாமையில் மீது நிறு நிறு என நெஞ்ச மஞ்ச வஞ்சகத்தின் கெஞ்ச அஞ்சல் 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 என வரும் குழந்தை வேலா குமர குருபர அரகர சிவ சிவ குழந்தை வேலா குழந்தை வேலா குழந்தை வேலா சுவாமி திருவடிகள் வாழ்க. நன்றி அம்மா. மைக் ஆஃப்ல இருக்குது.
இன்கம் கோர்ஸ் தான் குழப்பம். ஓகே ஓகே திருவாளர் முருகானந்தன் அவர்கள் பக்கம் 66 எந்நாளும் நல்லூரே வலம் வந்து வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இதை பாடுவது ஏனென்றது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இருந்தாலும் யாராவது ஒருவருக்கு என்றாலும் தெரியாத நினைப்புடன் அடியேன் சொல்ல வேண்டியது, இன்றைக்கு நல்லூர் முருகனுடைய தேர் உற்சவம். அதனுடையதான் சுவாமிகள் பாடிய அந்த சுவாமி குருவின் மீதும் பாடியிருக்கிறார், சத்துவார்த்தமாக பாடியிருக்கிறார். நல்லூர் முருகனுக்காக அவர் பாடிய பாடல்கள் தொகுப்பாக 66ஆம் பக்கத்திலிருந்து 100ஆம் பக்கம் வரைக்கும் இந்த 8ஆம் பதிப்பிலே இருக்கிறது. பதிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். ஆகவே அதை கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சுவாமி நல்லூரான் என்று சொல்லுகின்ற பொழுது சில இடங்களில் தன்னுடைய குருவையும் அவர் சொல்லுகின்றார். ஆனால் இந்த பாடல்களிலே பெரும்பாலும் நல்லூரான் என்பது எங்களுடைய முருகப்பெருமானைத்தான் சுட்டுவதாக இருக்கிறது. என்றால் நெல்லை பதியிலே தான் அவர் தன்னுடைய குருவை கண்டு யாரடானி தீரடாவும் தீரடா பெற்று என்கின்ற அந்த வழிநடத்தலுடன் அவர் ஞான குருவாக இன்றைக்கு எங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறவரை ஆட்கொண்டது செல்லப்பா சுவாமிகள் நல்லூரிலே. அதனுடைய சில இடங்களிலே நல்லூரான் என்பதை செல்லப்பா சுவாமிகளுக்கு சொல்வதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவு அடியேன் பாடலுக்கு வருகிறேன். பாடல் மிக முக்கியம். நம்ம பலரதை அனுபவித்தும் இருப்போம். 26ஆம் பக்கம் 8ஆம் பக்கம். எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்களெல்லாம் ஓமே. எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்களெல்லாம் ஓமே. அந்நாளிலாம் அருந்தவம் செய்த இடம், அந்நாளில் அதிகளாலே அதிசயம் பெற்ற அதிசயம் பெற்ற பலம் வந்து வணங்கினார். வேதாந்த சித்தாந்தம் கற்றதனால் என்ன, வேதாந்த சித்தாந்தம் கற்றதனால் என்ன, வேடிக்கை கதைகள் பேசினால் என்ன, வேடிக்கை கதைகள் பேசினால் என்ன, வீதியில் வந்தொருக்கால் விளக்கு கும்பிட்டால், வீதியில் வந்தொருக்கால் விளக்கு கும்பிட்டால் விளக்கு இல்லாமல் போவே. சத்தியம் பொறுமை சாந்தம் அடக்கம், சத்தியம் பொறுமை சாந்தம் அடக்கம் நித்தியம் தெரியும் உணர் கூட்டம், நித்தியம் பத்திசை உத்தமர் பரவும் நல்லூரில், பத்திசை நித்தியம் வந்து பார்த்தால் முத்தி நிச்சயம், நித்தியம் வந்து முத்தி நிச்சயம். பலம் வந்து வணங்கினார் நல்லூரை, பலம் வந்து வணங்கினார். அவருடன் சேர்ந்து இந்த பாடலை படிக்கின்ற பொழுது மனத்தினால் அகக்கண்ணால் 3 முறை அந்த நல்லூர் மீது சுத்தி வந்து விட்டேன். ஏனென்றால் அங்கே இருக்கின்ற போதும் அதுதான் பழக்கம். சைக்கிள்ல போய் சுத்துறது, இடக்கடை பஸ்ல போனாலும் சுத்துறது. என்னாலும் நல்லூரை பலம் வந்து வணங்கின இடங்கள் எல்லாம் போகணும், வில்லங்கம் எல்லாம் இல்லாமல் போகணும். சத்தியம் பொறுமை சாந்தம் அடக்கம் நித்திய அனித்தியம் தெரியும் மனம். நித்திய அது புலவர் விளக்கம் சொல்லலாம். நித்தியம் அனித்தியம் தெரி நிபுணர் என்றுதான்
அதை பொருள் கொள்ள வேண்டும் என்று அடியே கருதுகிறேன். அண்ணா கூட சேர்ந்தா சொல்லுங்கள். நித்தியம் தெரியும் நிபுணர்கள் அவங்க இருக்கிறார்கள். பத்திசை உத்தமர் பெறவும் நல்லூர். இன்றைக்கு அங்க நிறைய பத்திசை உத்தமர்கள் பரவி இருக்கிறார்கள். எனக்கு ஒரு அன்பர் சொன்னார், இன்றைக்கு அங்க உள்ளுக்குள்ள போகாமல் நாங்கள் திரும்பி வந்து அவ்வளவு சிரமம். பத்திசை உத்தமர் பெறவும் நல்லூர், நித்தியம் வந்து பார்த்தால் முத்தி நிச்சயம். இன்றைக்கு சுவாமிகளுடைய அந்த சமாதி தினமான ஆயுதமும் அவரை ஆட்கொண்ட நல்லூர் முருகனுடைய தேரும் ஒன்றாக வந்திருக்கின்ற அந்த விசேட பொருத்தத்தை கருதித்தான் இந்த வார்த்தைகளை சொன்னோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம், நல்லூர் முருகனுக்கு அரோகரம். முருகானந்தனவர்களே, நல்லூரை எல்லோரும் வர பார்த்துவிட்டோம். அடுத்ததாக திருமதி சந்திரமலர் அவர்கள் பக்கம் 94 பார் பரமனை பார். பக்கம் 94. யோகசாமி திருமதி சக்தி. பரமனையெங்கும் பார்வார் பரமனை பதையாதே சுகம் இதயத்தில் தங்கும் சுகம் இதயத்தில் தங்கும் ஆதான் உனக்கு ஆதான் உனக்கு நிகர தெய்வம் உன்னிடம் உண்டு ஐயப்படம் உன்னிடம் கொல்லவில்லை ஒரு கொல்லாக்குடி இன்பத்தில் கருமத்தில் கை வைத்து கருமத்தில் கை கடமையின் பயனில்லை உண்மை முழு சாற்று உண்மை சாற்று உனக்கொரு குறையில்லை பேற்று உனக்கொரு குறையில்லை பேற்று கண்ணையிமெங்கா மது போல் கண்ணை கடமையினீமே காப்பது விடுப்பை அகங்காரம் விட்டு விடும்பை அகங்காரம் விட்டு பேசவியேனை வேதாந்த கட்டு ஓம் சிவாய என்று சமீபாய் ஓம் சிவாய் சகிப்பாய் உள்ளத்தில் கள்ளத்தை அவிப்பாய் உள்ளத்தில் கள்ளத்தை அவிப்பாய் நல்லோரான் திருவடியை பாடு நல்லோரா திருப்படி நாமேனா என்று சொல்லி நாக்கு சொல்லி நாடு கடமையை சொல்லு
காமத்தை வெல்லு எங்கும் படையதே சுகம் இதயத்தில் தங்கும் சுகம் இதயத்தில் தங்கும். நன்றி திருமதி சந்திரமலர். அடுத்ததாக ரவீந்திரதாஸ் அவர்கள் தயவு செய்து ரூமுக்குள்ள இருப்பவர்கள் யாரும் தெரியவில்லை, தாங்கள் கூட வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் ஜூம்ல இருக்கிறவ படிச்சுட்டுனா மாலினி நீங்க படிக்க போறீங்களோ? ஜூம்ல இருக்கிற மாலினி நீங்க படிக்க போறீங்களோ பாட்டு? மற்றவ படிச்சுட்டு நித்யானந்த் நிக்கிறாரோ? இல்ல, ஒருத்தரும் இல்லையா அன்னைக்கு. சரோக்கா நீங்க தொடர்ந்து நீங்க செய்யுங்க. இல்ல நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் படிக்கல கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஓகே சரி. ஓகே ஓகே. செலக்டிவ் பாட்டு பாடுங்க. சரி சரோக்கா நீங்க தொடர்ந்து செய்யுங்க, இங்க பாடுறதுக்கு ஒருத்தரும் இல்ல. இல்லையா? ஓ ஐயா அதை வாசிக்க அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. அடுத்ததாக நாங்கள் இந்த உடனடியா பகுதிக்கு வருகின்றோம். அதுக்கு பிறகு நோக்கு பாடுங்கள். திருவாளர் பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் வாசிப்பாங்க. பக்கத்தை சொல்லி போட்டீங்க. பக்கம் 365. தெய்வத்தை நம்பும், முழுமனத்தோடு நம்பும், உனக்கு இனியதென தோன்றும் எவற்றிலும் இனியதாக நினை, அதை விட வேறில்லை என்று நினை. இருக்கும் போதும் நடக்கும் போதும் கிடக்கும் போதும் நினை. நரம்பிலும் கவலையிலும் இடத்திலும் தெய்வம் என்ற நினைவே நிறைவாகும். நான் இல்லை, கடவுளே இருக்கிறான் என எண். கடவுளை கும்பிடுதலே வாழ்வை இலக்காக வைக்கும். எவன் எதை நினைக்கிறானோ அவன் அதுவாகிறான். கடவுளை உனது உள்ளத்தில் வைத்து பழப்பாயாக. எல்லாம் அவனுடைய செயலாகும், இது எல்லாம் அவனாகவே ஆகும் படும். நன்றி. அடுத்ததாக திருமதி விஜி கனகேந்திரன் அவர்கள் ஒரு வாசிப்பாளர். தயவு செய்து பக்கத்தை சொல்லிவிட்டு வந்து வாசிப்பாங்க. வாசிக்கிறீங்களோ? பக்கம் 372. உத்தம ரகசியம். நாங்கள் எல்லாம் ஒரே சமயத்தையும் ஒரே சாதியையும் சார்ந்தவர்கள். எங்களுக்குள் ஒரு மாறுதலும் இல்லை. நாங்கள் பரிசுத்தம் பெறும் தெய்வத்துள் வைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். வித்தியாசமான மாறுதல்கள் யாவும் உண்மை சுபாவத்தின் சிறப்புகளாக இருக்கின்றன. இவைகளை மாயை என பெரியோர் சொல்வர். ஒழுக்கத்தினால் வசீகரிக்கப்பட்டவர்களுக்கன்றி மற்றோருக்கு இவ்வுண்மை புலப்படாது. அது பற்றியே தன்னுயிர் போல் மன்னூர் யாவையும் நேசித்தல் வேண்டும் என்று மகத்துக்களால் திரும்ப திரும்ப வற்புறுத்தப்பட்டு வருகின்றது. ஆகையால் யாவும் ஒழுக்கத்திலேயே தங்கி இருக்கின்றன. இவ்வொழுக்க வழியில் நின்று எல்லாம் நாம் என்று பாவனை செய்து வர வர அற்புதமான அனுபவங்கள் மூலமாக நாங்கள் சடப்பொருள் அல்ல சித்துப்பொருள் என்று தெளியலாகும். யுவ சுவாமிகள் திருவடிகள் போற்றுவோம்.
நன்றி திருமதி வி. கணேசன் அவர்களே. யாரும் அந்த விளக்கை ஏற்றி விடும். இன்றைய பேச்சாளர் ரவர் சிவநாதன் அவர்கள் இன்னைக்கு ஒரு உரண்ட பகுதியை வாசிப்பார்கள். பக்கம் 374. வெடிகளை வணங்கி யாவும் நமது ஊர், யாவரும் நமது கேளிர், நன்மை தீமை நாம் தர வருவன, பிறரால் அன்று பிறர் காய்ந்த வழி காய்கிலம், உவந்த வழி உவக்கிலம், யாவும் திருவருள் என்பது நன்கு அறிவோம். அறிவோம் நம்மை சூழ வரவிருக்கும் மலைகள் திருமாலை போல் பச்சை பசேலென காணப்படுகின்றன. இறைந்து விரைந்து செல்லும் அருவிகளின் இனிய சத்தம் திருமாலின் கரத்திலிருந்து இடைவிடாது ஒலித்துக் கொண்டிருக்கும் பாஞ்சசன்னியத்தை ஒத்தன. சந்திரனும் சூரியனும் இரு பாரிகள் இருபக்கம் விளங்குவது போல் விளங்குகின்றன. மரக்கொம்பரில் இருந்து தீங்குரலால் பாடும் பட்சிகள் அக்கண்ணன் புல்லாங்குழல் பாடுவதை ஒத்திருக்கின்றன. தேயிலை ஒய்யும் மகளிர் திருமாலின் இனிய பத்தரான கோபாஸ்திரிகளை நேர்வது. இவ்விடத்துக்கு அரங்கும் முரசம் துரியோதனுடனே போருக்கு சென்ற பஞ்சபாண்டவரின் தேரின் மீது அடிக்கப்படும் பேரிகையை இசைந்தது. எப்படி திருமால் சகல வளங்களும் துவாரகையில் விளங்கினாலும் அப்படியே இம்மலை இவ்விடத்து மொழிகின்றது. கண்ணனுடைய விருந்தினராக நாம் இவனிருக்கிறோம். ஒன்று கூறுதும் உவந்து கேட்குதீ, நன்று தீதன நாட்கழிந்தன என்று காணுகிறது என்ற எண்ணமே இன்று மம்மை இசைந்து வாட்டிற்று. நன்றி. அடுத்ததாக நாங்கள் தியானம், மௌனம் எல்லாத்தையும் உண்டு அவரே அதை விட அதோட சேர்த்து தலைப்பு பாடல், ஒரு தலைப்பு பாடலுக்குரிய கருத்தையும் திருவாளர் முருகானந்தன் அவர்கள் ஒரு யாராவது சொல்றதுன்னா சரி, மற்றபடிக்கு திருவாளர் முருகானந்தன் அவர்களே சொல்லுமாறு கூட பேர். பாடலைத்தான் மதி சகரசனம் அம்மையார் அவர்கள் பாடினார்கள். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பு என்னுடைய கழியே, இரவு பகல் காணியது அழியாதொன்று அன்றனக்கு சொன்ன மொழி, நான் மறந்து போவனோடி நல்லூரான் தஞ்ச மொழி. இந்த ரெண்டாவது சொல்றது சுகம், செய்யறது கஷ்டம். ஆன்மா அழியாதென்று அன்றனக்கு சொல்ல முடியும். சுவாமி சொல்லியிருக்கிறார் சிவத்திர சுவாமி. யாரடா நீ என்று கேட்டபொழுது நாங்கள் எல்லாரும் யாரடான்னு கேட்டால் என்னோட பேரை சொல்லுவோம், நடவர் ஏதாவது உலக பிரகாரமான விஷயங்களை சொல்லுவோம். ஆனால் அவருக்கு அதை உணர்த்தினபடியால்தான் யோக சுவாமிகள் இன்னொரு அடியா இருக்கிறதுல, நீ உடம்பன்று மனமன்று புத்தி அன்று சித்தம் அன்று நீ ஆத்மா, நீ யார் என்றதை அவருடைய அந்த ஒரு சொல்லிலே ஒரு சொல்லால் உடல் தூய்மையாச்சு என்று இன்னொரு இடத்திலே பாடல, எல்லாத்தையும் ஒன்று கொண்டு தொடர்புபடுத்தி பார்க்கலாம். ஆகவே அந்த முதல் வார்த்தையிலேயே அவர் இவரை ஆட்கொண்டார். சங்கரமூர்த்தி நாயனரை சிவபெருமான் ஆட்கொண்டது போன்று உமைக்கு சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே ஆன்மா நான் என்கின்ற நிலைக்குத்தான் நாங்கள் போக வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டாவது வரியிலே உள்ள இந்த விடயம், இந்த புத்தகம் முழுக்க விரவி இருக்கிறது. தியான சாதனையிலும் அதைத்தான் நாங்கள் செய்யணும். முதலாவது வரைக்கும் வருவோம். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரது. அப்ப அந்த இறைவனுடைய திருவடியை உண்மையாக நினைத்த மாத்திரது எல்லாம் மறப்பேனடிக்கிடையே இரவு பகல் காண எல்லாத்தையும் மறந்து விடுவார்களா.
இப்பொழுது நான் சிரித்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இது இந்த சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது எனக்கு நடந்தது முடியும். என்னுடைய தகப்பனாரிடம் என்னை கைக்குழந்தையாக என்னோட குடும்பத்தில் இருந்த விஷயத்தை இன்றைக்கு மற்றவர்கள் சொல்றேன். என்னுடைய தகப்பனாரிடம் கைக்குழந்தையாக இருந்த என்னை விட்டுவிட்டு அம்மாவும் அம்மம்மாவும் மற்றவர்களும் போய்விட்டார்கள். அப்பா சாமி கும்பிட்டாருன்னு உலகம் மறந்து போய்தான் இருப்பார். இப்ப கொஞ்ச நேரத்துல இவன் வந்து பார்த்தா அவர் இருக்கிறாரோ இந்த பிள்ளைய காண இல்லை. எல்லாரும் ஆக்கள் எல்லாரும் சொல்லிதான் ஒரு குழந்தை பிள்ளை இல்லாத ஒரு பெற்றார் என்னை தூக்கி அவர் பாதுகாவலரிடம் அவர் மறைத்துக் கொண்டு என்னோட அம்மம்மா கண்டுவிட்டு அவர்களை துணி போட்டு பிள்ளைய மறைச்சு கொண்டு வந்தார். ஏன் சொல்லணும் என்றால் எல்லாவற்றையும் மறந்த நிலையே இறைவனை வணங்குகின்ற அந்த உச்ச நிலைக்கு இருந்தவர் என்னுடைய தந்தையார் வேலன் ஐயா வித்வான் வேலனுடைய இடத்திலே அண்ணா கடற்பீர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சுவாமியினுடைய ஒரு அனுக்கிரகம் பெற்றவர் என்னுடைய தந்தையார். நான் சொன்னால் இறைவனை வணங்குகின்ற பொழுது எல்லாவற்றையும் மறக்கின்ற நிலைக்கு நாங்கள் எங்களை உயர்த்தி கொள்ளணும். உலக பிரகாரமான மற்ற விடயங்களிலிருந்து விடுகிறோம். செருப்பத்தான் கலட்டி விட்டு வருகிறோம், எல்லாவற்றையும் கலட்டுவதில்லை. இப்ப பலிபீடத்திலே இந்த வணக்கத்தின் பொழுது செய்ய வேண்டியது எங்களுடைய எல்லா இச்சைகளையும் அந்த இடத்திலே பலியிட்டு போனால்தான் இறைவனை வணங்குவதற்கு நாங்கள் சவுதி பாடுடையவர்களா போவோம். சாத்திரத்துக்கு விழுந்து கும்பிடுவோம். அதனுடைய அர்த்தத்தை விழுந்து கும்பிட்டால் நாங்கள் தூயவர்களாகத்தான் அங்கே போவோம். இதயத்தில் தூயவர்களாக போன்ற பொழுதால் இறைவன் இதயத்துக்களே வருவார். அதனுடையத்தான் சுவாமி இந்த இடத்துல சொல்லுகிறார், உள்ளத்தில் உள்ளே ஒளிரும் சிவக்குழுந்தை கள்ள மனத்தவர்கள் காண்கிறோம். தனிப்பாடலாக இருக்கிறது, 4 வரி பாடல், மற்ற 2 எனக்கு ஞாபகம் இல்லை. அவை உலகத்தை ஏன் சொன்னோம் என்றால் இறைவனை எனக்குள் தேடுதல் அது ஒரு பெரிய யாத்திரை. மறுபடியாத்தான் திருநாவுக்கரசு நாயனாரும் சொல்லுகிறார், தேடி கண்டு கொண்டு திரு மாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுள்ளேன். இப்ப சிவபெருமான் வந்து சிவபெருமான திருமாலும் பிரம்மாவும் தேடி காண இல்லை. அந்த சிவனை எனக்குள்ளே தேடி கண்டு கொண்டார். அது தியான சாதனை, அதற்கான ஒரு மார்க்கம். அதைத்தான் யோக சுவாமிகளும் காசியிலே போயிருந்து எழுதின கடிதம் என்று ஒரு இருக்கிறது. அதிலே இருக்கிறது, தேடி தெரிந்து கண்டுகொண்டே காசி விஸ்வநாதனை என்னுள் அவை இறைவனை தன்னுள் காண்கின்ற ஒரு நிலை. கூட்டு வழிபாடு என்பது எங்களை நாங்கள் எங்கேயோ இடத்திலே தகுதிப்படுத்தல் மாதிரி. ஆனால் இறைவனை உணர்வது என்பது தனியான தியான சாதனை. இந்த தனியான தியான சாதனை என்பதை இந்த அவசரமான உலகத்திலே நாங்கள் நிறைய நேரம் செய்ய முடியாது. ஆனால் நிறைய நேரம் எங்கள் இல்லங்களில் செய்து அந்த உள்ளத்தில் உடலின் சிவக்குளத்தை காண்கின்ற கண்ணமற்ற மனத்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று கூறி இந்த நேரத்திலே எல்லாம் அற என்ன இழந்த நிலம் சொல்லாய் முருகா சுரபூதி என்று அருணகிரிநாதர் கந்தர் அனுபதியில சொல்கிறார். எல்லாவற்றையும் மறக்கின்ற நிலைதான் தியான சாதனை. அதற்கும் சுவாமி எனக்கு சுவாமி அப்படி வழியாக தெரியாது, அதே கூட முழுசா தெரியுது மட்டும் நான் சொல்ல வரவில்லை. ஒரு முறை இழுப்ப மரத்தின்கள் தியானம் இருந்த பொழுது அவருடைய சடாபாரத்திலே ஒரு பறவை வந்திருந்தது. அவர் தெரியாமலே இருந்தார். கழிச்சு கொண்டு கேட்கலே கிடைச்சாரு அப்படிதான் செய்வோம். ஆனால் எல்லாவற்றையும் மறந்த நிலையிலே, உடல் மனம் புத்தி எல்லாவற்றையும் மறந்த நிலையிலே தியான சாதனை செய்கின்ற உயர்ந்த நிலைக்கு உயர்ந்தவரை எங்களுடைய ஞானகுருவாக ஈழத்தில் பிறந்த அந்த ஞானகுருவுடைய வழிகாட்டுகளிலே எங்களுக்கு தெரிந்த வகையிலே தியானம், மௌனம் அல்லது சும்மா இருத்தல் செய்வோம். சுதந்திரம் தேறி தியானம் செய்து கிடைத்தேறி மௌனமாயிருந்து கிடைப்பாரு அந்தரம் இதுவென புரியும். சும்மா இருக்கும் சும்மாறிய வேண்டும் இல்லை. இவ்வளவு சுவாமி சொன்ன விஷயம். இதிலே எது உங்களுக்கு கைவிடுகிறதோ அதை இப்பொழுது ஒரு சிறிது நேரம் வியாசிப்போம்.
முருகானந்தவர்களே என்னுடைய பாடி முடிந்து விட்டது. நாங்கள் இனி பேச்சாளர் வரிசைக்கு போக வேண்டும். எங்களுக்கு பேச்சாளர்களாக வருகின்ற அவர்களை நாங்கள் இந்த இடத்திலே வரவேற்றுக் கொண்டு அவரை அறிமுகப்படுத்துவதற்காகவும் தொடர்ந்து இந்த கூட்டத்தை நடத்துமாறும் திரு ராமலிங்கத்தை நன்றி யோகசுவாமி அவர்கள் பேசிக்கொண்டு நன்றி திருமதி சரோஜா கனகசபேசன் அவர்களே. இன்றைய நாள் பல நாள் கனவு மனதில் வந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நீர் அருவிகள் இல்லை, நான் கண்ட அருவி ஒன்றே ஒன்றுதான் என் மனதில் பட்டது. ஒரு முறை முழக்கத்தோடு ஒரு கவிதை பாடினார் ஒருவர். அவரின் பாட்டை கேட்டு மயங்கினேன். வயதில் கூடியவனாய் இருந்தாலும் அவற்றின் பாட்டுக்கும் புறமைக்கும் அவரின் தமிழுக்கும் அடிமையானேன். எமது இரண்டாவது தம்பியோடு படித்த புலவர் சிவநாதன் அவர்கள் எனது வீட்டில் பலமுறை பயணம் செய்துள்ளார். அவரும் அவரது சகோதரர் தந்தஞானியும் முருகானந்தமும், நமது சிவதொண்டர் முருகானந்தம் அல்ல, அவர்களின் முருகானந்தம், அவர்களுடன் நண்பர்களாக பழகியவர்கள், தாயாரையும் நன்று அறிந்தவர்கள். இப்படி ஒரு புலமைத்துவம் இருக்கின்றது என்றதே எனக்கு தெரியாது உண்மையில். அவர் யார் என்று கேட்ட பொழுது அவர் ஒரு ஆள் சொன்னார் எனக்கு பக்கத்தில் இருந்து, இவர் யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையை சேர்ந்தவர், கந்தபரோதயா காலேஜில் படித்தவர் என்று. உடனே பேசாமல் இருந்து விட்டு முடிந்ததன் பின் முதுகில் போய் தடவி, நீங்கள் ஸ்கந்தாவில் படித்தீர்களா என்று கேட்டேன். அவர் உடனே சொன்னார், ஏன் உங்களுக்கு நெல்லையானந்தன தெரியுமா என்று. உடனே அவர் சொன்னார், ஏன் நண்பன் தான் நெல்லையா, அவற்றை அண்ணன் தான் நான் என்று சொன்னேன். அப்படித்தான் எங்கள் பழக்கம். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை முகத்தில் இல்லை, அவரின் அறிவுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை அதுதான் நான் மனதில் இருந்து வருகின்றது எனக்கு. இப்பொழுது நான் கேட்ட பொழுது எந்த விதமான மறுப்புமின்றி வருகின்றேன் என்று. ஆனால் ஒன்று மட்டும், அவர் டிசப்பாயிண்டா இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். பல பேர் இங்கு வந்திருப்பார்கள் என்று. ஆனால் நான் அவருக்கு சொன்னேன், ஒரு 15 பேர் வருவார் என்று. இன்று வால்தம்ஸ்டோ கற்பக விநாயக ஆலய திருவிழா நடக்கிறபடியால் அதிகமான ஆட்கள், மூத்தோர் ஆட்கள் தான் இங்கு வருவார்கள். அவர்கள் வர முடியாமையிட்டு அவரிடம் நான் மன்னிப்பு கேட்டு அவரை ஒரு 30 நிமிடம் பேசும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். வணக்கம். செல்லரித்து கிடந்த செந்தமிழின் ஏடுகளை கல்லரித்து கழுவி காலத்தால் அழியாது சொல்லொலித்து சிரிக்கும் சுரங்கமன நூலாற்றி உள்ளரிக்க செய்யும் புகழ் படைத்த பெருமக்கள் வணங்கி வணங்கி நமக்காக தவங்கிடம் உள்ளிட்டு சென்ற அன்புத்தி ஒளியூட்ட உலகமெல்லாம் பறந்து மேல எல்லாம் முடிந்த காரியம்.
subject is large, time is short. பொருள் பெரிது, பொழுது சிறிது. இதுதான் விவேகானந்தருடைய உரைக்கு அழைப்பு. அவர் கூறிய முதல் கூற்று, யோகசுவாமிகளை ஈர்த்த வாக்கில் இந்த வாக்கில் சொல்கிறார்கள். எனக்கும் பொருள் பெரிது, பொழுது சிறிதாகையால் நான் நிறைய பேசலாம். நிறைய பேசலாம் முருகானந்தம். ஆனால் உணர்ச்சி இது மாதிரியான இடங்களுக்கு வந்த உடனே உள்ளத்தில் உணர்ச்சி நிறைந்து விடுகிறது. எங்களுடைய புலம்பெயர் வாழ்விலே ஒரு பெரிய ஒரு சவால் இருக்கிறது என்னன்னு கேட்டால், இறை வழிபாடு என்பது என்ன என்று தெரியாத ஒரு சிக்கலுக்குள் எங்கள் எளிய சமுதாயத்தை நாங்கள் நடத்துகிறோம். எனவேதான் இந்த யோகசுவாமிகள் போன்ற பெருமக்களை பற்றி பேசுகிற பொழுது, சித்தர்களுடைய வழிபாடுகளை பற்றி பேசுகிற பொழுது, அவர்கள் நீங்க இப்ப இவ்வளவு நேரம் பேசிய விஷயம் பார்த்தீர்கள் என்றால், நல்லூர் தேர் அன்று என்னை கொண்டு வந்து இதிலே இருத்தி இருப்பது தெய்வ சக்தி. உலகத்திலே நாம் நினைத்து ஒன்றும் நடப்பதில்லை என்ற செய்தியைத்தான் இவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அறிவு என்பது ஒரு வரம்புக்குள் தான் நிற்கும். அது பேரறிவாக போகிற பொழுதுதான், மெய்ப்பொருள் காண்கின்ற அறிவாக போகிற பொழுதுதான் அது வியாபிக்கிறது. ஆகவே பேரன்பு, பேரறம், பேரறிவு, இந்த மூன்றினுடைய விளக்கங்கள் தான் இந்த பெருமக்களுடைய வாழ்க்கை. அதாவது இந்த உள்ளம் என்ற சொல்லுக்கும் மனம் என்ற சொல்லுக்கும் இடையிலே தமிழ் மிகப்பெரிய பெரிய வேறுபாட்டை காட்டி வந்திருக்கிறது. எங்கேயும் நீங்கள் இலக்கியங்களை எடுத்தால், தத்துவங்களை எடுத்து இலக்கியங்களை வணக்கம் தத்துவங்களை எடுத்து படித்தீர்கள் என்றால், நீங்க அந்த பார்ப்பீர்கள். அவருடைய அந்த திருவார்த்தை, அவருடைய திருவாக்கிலே அவர் சொல்கிறார், நீ உடம்பன்று, நீ அப்படி சொல்லிக் கொண்டு வந்து நீ ஒரு ஆத்மா என்று முடிக்கிற. அதுல சித்தம் என்ற சொல்லி பாருங்க. இந்த சித்தம் என்ற சொல்லு, அதனால்தான் சித்தர்கள் என்று வந்தது. இதுக்கிடையில நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். எனக்கும் யோக சுவாமிகளுக்கும் எப்படி தொடர்பு வந்தது என்பதை நான் சொல்லி ஒரு 5 நிமிஷமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னால்தான் எனக்கு அவரை பற்றி பேச தகுதி உண்டா என்று முதல் எதிர்பார்க்க. முருகானந்தத்துக்கு ஞாபகம் இருக்கிறதோ தெரியவில்லை. நான் உங்கள் தலைமையில் ஒரு முறை பேசி இருக்கிறேன். 20 வருடங்களுக்கு முன்பு, 25 வருடங்களுக்கு யோக சுவாமிகளை பற்றி பேசியிருக்கிறேன். ஞாபகம் இருக்காது. உண்மையில எனக்கு யோக சுவாமிகளை பற்றி அறிமுகம் செய்தவர்கள் நச்சிந்தனை என்கிற அந்த சொல்லினோடு எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியிலே நாங்கள் படித்துக் கொண்டிருந்த காலத்திலே. அங்கே ஆசாஞான சம்பந்தன் அவர்கள் வந்து உரையாற்றும் பொழுதுதான் யோக சுவாமிகளை பற்றி எங்களுக்கு முதலாக சொன்னார். அடுத்தது காக்கி நடராஜன் அவர்களும் எங்களுக்கு நச்சிந்தனை காலம் வந்திருப்பார். சிவராமலிங்கனார் என்று சொல்லி ஜப்னாகி நூலை படித்துக் கொண்டிருந்தவர் நினைக்கிறேன். அவரும் வந்து பேசியிருக்கிறார். வித்வான் வேலனையா வந்து பேசியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், முருகானந்தருக்கு நான் இங்க வந்த காலங்களில் வேலனையாவோடு நெருக்கமாக பழகியவர். அவர் யோக சுவாமிகள் மீது
கொண்ட பற்றும் பக்தியும் அளப்பெரியது. அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், யோக சுவாமிகள் ஈழத்தில் வாழ்ந்த காலத்திலும் அவர் வாழுகிற காலத்தில் சரியாக ஈழம் புரிந்து கொள்ளவில்லை, ஈழமே புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் எனக்கு அப்ப 64ஆம் ஆண்டு 63ஆம் ஆண்டுல நாங்கள் ஓ லெவல் படிச்சிருப்போம். அப்ப எங்களுக்கு தெரியும், அங்க யாழ்ப்பாணத்துக்கு வெள்ளிக்கிழமைகள்ல எங்க ஊர்ல இருந்து பலர் போவார்கள், யோக சுவாமிகளுடைய கொழும்புத்துறைக்கு போவார்கள். என்னுடைய கெட்ட காலம் என்னவென்றால், என்னுடைய மாமா, என்னுடைய சின்ன மாமாவும் ஒரு நாள் போய்விட்டார். யாரோட அந்த போற கூட்டத்தோடு அவர் போயிட்டார். இப்ப நான் சின்ன பையன். அவர் எனக்கு சொன்னார், இப்ப யோகரை பற்றி எனக்கு இவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். நற்சிந்தனை என்ற சொல்லுக்கு தெரிகிறது, ஆனால் அவரிடம் போகக்கூடிய வயது எனக்கு இருக்கவில்லை. 13-14 வயது எங்களுடைய அம்மா அப்பாக்கள் அப்பா இருக்கவில்லை தெரியும். என்னுடைய தந்தையார் 1.5 வயதிலே காலமாகி அம்மா தான் பார்த்தா. அப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் எல்லாம் தனிய விட மாட்டோம். ஆனால் என்னுடைய மாமா போயிட்டு வந்து சொன்னார் எனக்கு, தம்பி, நான் இந்த யோக சுவாமி ஒவ்வொரு கிழமையும் போறாங்க தம்பி, நான் இருக்கா போனேன். அவர் என்ன போராக்களை எல்லாம் பேசிட்டாங்க. அந்த பக்கமே நீ போவாங்க, நீ மட்டும் என்ன சொல்லாத அங்க போகும் சொல்றேன். அதோட விட்டு கொண்டு மறந்து பயத்தில் இதே நான் சொல்றேன் என்றால், இங்கே வந்த பிறகுதான் பேரனையா போன்றவர்கள் ஊடாக யோக சுவாமிகளுடைய பெருமையை நான் புரிந்து கொள்ளும். நான் எனக்கும் அவருக்கும் உள்ள நேரடியான ஒரு அனுபவம். ஆனால் இந்த சித்தர்களுடைய பேருந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும், நான் இப்படி ஆய்வுகளை எல்லாம் செய்து நூலை எல்லாம் படித்து ஆழ்கடலுக்குள்ள நாளின் முன்னோடு அதன் மூலமாக பல ஆய்வுகளை செய்தோம். எங்களுக்கு அனுபவம் 3-4 படிகள் இருக்குது. அறிவு, உணர்ச்சி, அனுபவம், அதிர்வு. அறிவு அறிவு என்பது வெளியிலிருந்து வருவது, புலன்கள் சார்ந்தது. மனம் முழுக்க சொல்லிட்டேன். இந்த மனம் புலன் சார்ந்தது, பொறி சார்ந்தது, அறிவு என்ற நிலை. ஆனால் இதே இந்த அறிவினுடைய நிலைப்பாடு உணர்ச்சி என்கிறது வருகிற போது உள்ளத்துக்கு போகுது. அதை விட எல்லாத்துக்கும் மேலாலே அனுபவம் என்கின்ற ஒன்று அங்கு கூடுகிறது. அனுபவத்துக்கு அடுத்ததாக அதிர்வு என்பது சொன்னீங்களே, அதாவது நீ யாரடா என்று செல்லப்ப சுவாமிகள் கேட்ட உடனே இங்க போய் விழுந்தது அந்த அதிர்வு தான். எங்க போய் அடிச்சது என்றால் மனதை அடிக்கவில்லை, உள்ளத்தை அடித்து. அதனாலதான் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விளையார் களைப்பு என் கைதான் தலைக்கு உள்ளம் சரியா பேசணும். இடையில ஒரு நோய்ஸ் பிரேக் பண்ணினது. இப்ப கண்டினியூ பண்ணட்டுமா? கொஞ்சம் நேர
இப்ப இருக்கிற பொசிஷன் சரியா? சரி, ஒரு விதம் செய்யுங்க. மாமனா சரஜாக்க மிஞ்சி வாங்க, நீங்க அக்கா அஞ்சு வாங்க. உங்களுக்கு நீங்க சரிதான். ஓகே, சவுண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா உடனே கால் பண்ணுங்க ரவி. அண்ணா உங்களை அவர் ரொம்ப நானே எதிர்பார்க்கிறார் ரவி. அவர் உணர்ச்சியில உள்ளுக்குள்ள உருகி போனார். இருந்தாலும் நீங்கள் சொன்னதே அவருக்கு சொல்றேன், கொஞ்சம் உசத்து பேசட்டுமா? நான் ஓகே, அது என்ன கேட்டா உணர்ச்சி கூடின உடனே குரல் கீழே போயிடும் இல்லையா நான் சொல்றது. ஆகவேதான் என்னுடைய குரல் கொஞ்சம் கீழே போயிட்டது. அது தெரியாதா, நான் இந்த பிரார்த்தனையில இருந்த உடனே முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த மைண்ட் என்னுடைய மனதுக்குள்ள வந்து என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்து அடிச்சு கொண்டிருக்க கொஞ்சம் கஷ்டம் இப்படியான இதில் பேசுற போது. ஆனால் நான் தொடர்ச்சியாக நான் பேசுவேன். அப்ப இந்த உள்ளம் என்ற இந்த சிந்தனை தான் அகப்பூசைகளை உருவாக்கி இறைவனை உள்ள வழியிலே காண்கிற அந்த பக்தி நெறியை வளர்த்தது இந்த உள்ளம் என்ற சிந்தனை. அப்ப இந்த நற்சிந்தனை என்பது வந்து உள்ளத்தில் இருந்து எழுகின்ற சிந்தனை தான் நற்சிந்தனை. அது மனதில் இருந்து எழுதுவதல்ல. அதுக்காகத்தான் நான் இந்த கருத்தை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். மனதிலே இருந்து வருவது, அறிவிலிருந்து வருவதல்ல. இது ஆன்மீக அனுபவத்தில் இருந்து வருகின்றதுதான் இந்த நற்சிந்தனை. அதனாலதான் அவர் இந்த உங்களுக்கு தெரியும், சிந்தனை என்பது உதித்தது என்றுதான் நாங்க சொல்லுவோம். எனக்கு இந்த சிந்தனை உதித்தது. அப்ப சிந்தனை உதிப்பது என்பது உள்ளத்தில் இருந்து உதிப்பது. மனதிலே இருப்பது அறிவு சார்ந்தது. ஆனால் சிந்தையில், அதாவது எங்களுடைய சிந்தை என்று சொல்கிறோமே, அந்த சிந்தையில் 1000 எண்ணங்கள் கொண்டு எங்கள் முன் எந்தையர் வாழ்ந்த நாடு என்று பாரதி சொல்வார். ஆகவே அந்த எண்ணங்கள் கொண்டவர், அந்த எண்ணம் என்பது அந்த தூய எண்ணத்தை கொண்டு வந்து பொழிந்தவர்கள் தான் யோக சுவாமிகள் போன்ற சித்தர் பெருமக்கள். இப்ப சித்தர்களுடைய வாழ்க்கை வந்து அனுபவம் வாய்ந்தது. பேரறிவிலிருந்து ஞானத்திலிருந்து பிறப்பது, மெய்ப்பொருள் காண்கின்ற சிந்தனையிலிருந்து வருவது. அது வந்து சாதாரண ஒரு சாதாரண உலகியலுக்கில் இருந்து வருவதல்ல. அதனால்தான் அவர் சுட்டிப்பாக சொல்கிறார், உனக்குள்ளே இருக்கிறது தெய்வம் என்று சொன்ன சொல்லு. இதெல்லாம் புதிய சொல் அல்ல. யோகசுவாமிகள் சொன்ன சொல்லு வெறுதையா போடுவார்கள், நூல்ல போட்டிருக்கிறார். இதெல்லாம் சித்தர் பரம்பரையிலிருந்து வந்த பெரும் பெரும் தத்துவங்களுடைய தத்துவங்கள் இலக்கியங்களாக மாறி இன்னைக்கு இலக்கியங்களை எல்லாவற்றையும் கம்பனாக இருக்கலாம், பாரதியாக இருக்கலாம். பாரதி சொல்வான், தானும் தன் தர்மமும் மாறாதிருத்தலால் தமிழினம் பிழைக்கும் என்று சொல்வான். இங்க பாருங்க, அவர் வடிவா சொல்றாரு யோகசுவாமிகள் தன்னுடைய அந்த முதல் பக்கத்துல பாத்தீங்கன்னா, நீ ஒன்றை கவனித்துக்கொள், உன் தர்மத்தில் இருந்து விலகி விடாதே. தர்மம் என்ற ஒரு சொல்லை இவரும் பாவிக்கிறார், பாரதியும் சொல்றார். தானும் தன் தர்மமும் மாறாதிருக்கின்ற காரணத்தினால் தமிழன் எங்கு வாழ்ந்தாலும் அவன் தாழ்ந்து விட மாட்டான். அதைத்தான் வடிவாக யோகசுவாமிகள் சொல்றார், நீ ஒன்றை கவனித்துக்கொள், உன்னுடைய தர்மத்தில் இருந்து மாறினார். இதுதான் இப்ப எங்களுக்குள்ள நான் இந்த சுருக்கமாக நான் பேச வேண்டும் என்றதால் நான் என்னுடைய நாளைய சந்ததியை நோக்கித்தான் என்னுடைய உரையை அமைக்க விரும்புகிறேன். என்றால் இங்கு ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றன, வழிபாடுகள் செய்கிறோம். எங்கள் குழந்தைகள், எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் வழிகாட்டுகிறோமா இல்லையா என்பதுதான் பெரிய சிக்கல் இருக்கிறது. பாருங்க, நான் இதிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் எங்களை இவ்வளவு ஆழமான நிலையிலே யோக சுவாமிகள் போன்றவர்கள் எங்களை வழிநடத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி பாருங்க. இப்ப நீங்க அந்த பாடல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பாடல்கள் எல்லாம் பெரிய பெரிய தத்துவங்களை மிக சுலபமான, பொல்லாப்பு இல்லை சொல்லு, பொல்லாப்பு இல்லை. இந்த பொல்லாப்பு என்ற சொல்லு இந்த ஊர்ல இருக்கிற
சொல்லு. அவர் இன்னொன்று அவத்தை என்று சொல்லு பாய்கிறார் பல இடங்கள் யோசாமி பாய்கிறார். இது என்னன்னு கேட்டால் அந்த ஒரு எங்களுக்கு பழக்கமான சொற்களையே பழக்கமான மொழியை பாவித்து எங்களுக்கான அந்த பக்தி நிறையை ஊட்டியவர் தான் யோகசுவாமிகள். அப்ப இன்றைக்கு எங்களுக்கு இந்த பக்தி நிறையை எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்கிறோமா என்று கேட்டால் நாங்கள் அதிலே நாங்கள் பெரிய சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கோம். பக்தியை உள்ளம் சார்ந்த அதுல இன்னொன்று உங்களுக்கு தெரியும், இந்த சாதி சமயம் இல்லை என்று சொல்கிறார், எல்லாரையும் சமமாக மதிக்கிற தன்மையை பேசுவார். என்னென்னெல்லாம் நல்ல சிந்தனைகளை எங்கள் இனத்துக்கு கொடுக்க வேண்டுமோ எங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அதனால்தான் அவர் உலகம் போற்று சுவாமிகளா இருக்கலாம், ரமணராக இருக்கலாம், இவர்களை எல்லாம் உலகமே போற்றுற. இன்றைக்கு ஆங்கிலத்திலே இவர்களை பற்றிய நூல்கள் இந்த சாந்த சுவாமி அவர்கள் எழுதியிருக்கிற அந்த நூல் சோல்பரை அவருடைய லோர்சோல்பரை இந்த மகன் எழுதிய நூலை பார்த்து படித்தால் நான் ஒரு பல பக்கங்கள் எழுதியிருக்கிறார். மற்றது இந்த நால்வரும் அவருடைய ஜோசுவாமியினுடைய மாநாட்ட சீடர்களாக இருக்கக்கூடியவர்கள் எழுதிய அந்த நூல்களை எல்லாம் அந்த அவர்கள் ஒரு பெரிய பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 என்று சொல்லி ஒரு தொடர்ச்சியான இது படிக்க பெரிய ஆச்சரியமா இருக்கின்றால் இவர் இவ்வளவு சமூகத்தொண்டையும் அவர் செய்திருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது ஒரு 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 அது யாழ்ப்பாணத்துக்குள்ள இருந்து கொண்டு அப்படியான ஒரு சூழலுக்கு இருந்து கொண்டு இப்படியான ஒரு பெரிய சிந்தனை. அதனாலதான் இன்றைக்கும் நீங்களும் நானும் இதிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். முருகானந்தன் உண்மையில எனக்கு ஒரு பெருமை. இன்றைக்கு அதுவும் நல்லூர் ஏதோ தெரியல, நீங்க முதல் கூப்பிட்டீங்க, நான் முதல் வர முடியவில்லை. எனக்கு ஏதோ நான் நிற்கிற செய்த பாக்கியம். அதான் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். என்றால் முருகனுடைய தினத்திலே முருகனுடைய தேர் திருவிழா நடக்கிற நாளிலே நான் இதிலே வந்து இருக்கிறேனே, நான் இவ்வளவு புண்ணியம் செய்தவன் என்று நினைத்தேன். அந்த நினைப்பு தான் என்னை நினைத்தது இல்லையா முருகானந்தன்? ஆகவே எல்லாமே முடிந்த காரியம். நாமா ஒன்றும் செய்யவில்லை. வாமானந்தன் என்னை கூப்பிடவில்லை. வாமானந்தனுக்கு நன்றி சொல்றதை விட முருகன் கூப்பிட்டு தான் நான் நினைக்கிறேன். யோகர்ஸ் கூப்பிட்டு இருக்கார், யோக சுவாமிகள் கூப்பிட்டு இருக்காரு. மாட்டாப்பா ஏதோ வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகணும். உண்மையை சொல்றேன், நான் இதை போலிக்காக சொல்லவில்லை. நீங்க சொன்னீங்க கனவேல் வரும், இதெல்லாம் கிடையாது. பெரியது கேள் என்று பாரதி சொல்வார். பெரியது கேட்பதற்கு திரளாக மக்கள் வரமாட்டார். பாரதி தான் சொன்ன பெரியது கேள். அதான் விவேகானந்தர் தொடங்குகிற பொழுதே சப்ஜெக்ட் இஸ் லார்ஜ் என்றார். பாரதி சொன்ன பெரியதைத்தான் அவரும் சொன்னார். பெரிய பொருள் பெரிது, ஆனால் எங்களுடைய பொழுது சிறிது. டைம் இஸ் ஷார்ட் இல்லையா? எனக்கு உண்மையில கதைக்கு பேச நிறைய இருந்தாலும் நான் கொஞ்சம் அதை விதை தொட்டு தான் நான் இன்னைக்கு பேசுறேன். ஏன்னா நான் பேச நினைச்சது எவ்வளவோ, ஆனால் இப்ப இங்க வந்து பார்த்த பிறகு இப்ப நான் தான் யோகசுவாமியுடைய வாழ்க்கை வரலாற்று சொல்லல. இதுல வந்திருந்து நான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொன்னா அதுல கேட்கிறவையில என்ன வந்து புதுசா சொல்றேன். இங்க அவர் எங்க பிறந்தார், எங்க வாழ்ந்தார், அவருக்கு சதாசிவன் என்ற பெயரோட தொடங்கி 1897ஆம் ஆண்டு அவருடைய கிளிநொச்சியில இருந்து வந்து அவர் அந்த லெக்சர்ஸை கேட்டது. பிறகு 1905ஆம் ஆண்டு நல்லூரடி தேர்ல அவர் வந்து செல்லப்பா சுவாமிகளுடைய ஞானம் பெற்றது. இதெல்லாம் வந்து ஸ்டோரிஸ் ஆயிருக்கிறது. அவர் செய்த யாத்திரைகள், அவரை வந்து குருநாதர் சோதித்த விதம் எல்லாம். இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான சிக்கல் எங்களுக்கு இருக்கிறதுனா மாதா பிதா குரு தெய்வம் என்கிற இந்த சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கு வந்து குரு வணக்கம் எல்லாம் யோகசுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றுல பார்த்தீங்கன்னா அவர் அந்த குருவை எப்படி எல்லாம் போற்றி இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது. இன்னும் இவ்வளவு ஒரு நான் நிக்கல யோகசுவாமிகள் குருவை பற்றி எழுதியது போல வேற யாராவது எழுதி. பாரதி யாழ்ப்பாணத்து சாமி என்ற இடத்தை சொல்றார். ஆனா பாரதி வந்து குரு என்று சொல்லி ஒருத்தரை பெரிதாக இனம் கேட்டுக் கொள்ளவில்லை.
அவர் அரசியலுக்கு போடுறாங்க. ஆனால் யோகசுவாமிகள் தான் பிடிவாதமாக நீங்க சொன்னது சரி, அவர் நல்லூரான் என்று சொல்ற பொழுதெல்லாம் அவர் உண்மையா அவர் யாரு சொல்றாருன்னு கொஞ்சம் சங்கடமா இருக்கு கேட்கிறேன் இல்லையா? அந்த டெர்மினாலஜி முருகப்பெருமான சொல்றாரா சொல்றேன் நல்லூரான் அப்படின்னு அவன் சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப இதெல்லாம் ஒன்று எங்களுக்கு சொல்லுது என்னென்றால், அவர் சொன்னது போல ஏற்கனவே சில விஷயங்கள் திட்டமிடப்பட்டு விட்டன என்றது, முடிவெடுக்கப்பட்டு விட்டன என்ற செய்தி இன்றைக்கெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கு AI வந்து விட்டது, அதாவது என்ன செயற்கை நுண்ணறிவு வந்து விட்டது, ஆகவே நாங்கள் எல்லாம் செய்யலாம் என்று யோசிக்கிறோம். ஆனால் எனக்கு நல்லா தெரிகிறது, நான் என்னுடைய பார்வையில வாமா ஐயாக்கள் நான் சொல்லக்கூடியது, நுண்ணறிவு எல்லாம் இருக்கட்டும், ஆனால் தன் அறிவும் அந்த பேரறிவும் அதை வெல்லுவதற்கு எந்த அறிவும் வராது. அதனால்தான் நான் குறிப்பாக சொல்ல வேண்டியிருக்கேன்னா, இந்த சொல்ற உயிர் ஆத்மான்னு சொல்றதானே, அதை நாங்க கூட படிக்கணும் வேண்டாம். நான் கூட இந்த ஆத்மா பற்றியும் உயிர் பற்றியும் படிக்கிறது இந்த சின்ன நுண்கிருமிகள் நுண்ணுயிர்களுடைய வாழ்வியலை நீங்க படிச்சாதான் இந்த உயிரைக்குள்ள உயிர் என்பதனுடைய அந்த தனிய மாநில உயிரை நான் சொல்லல. இப்ப உதாரணமா நான் இப்ப அண்மையில அமெரிக்கால ஒரு அக்வேரியத்துக்கு போயிருந்தேன். ஜெலி பிழைப்பு தத்துவம் எப்படி அந்த ஜெலி பிழைக்கிறதுக்கு தான் அந்த வாழ்க்கையை கொண்டு வர்றதுக்கு பிழைப்பு தத்துவத்தை கொண்டு செல்றது என்றா பார்க்கிற பொழுது உயிரென்ற அந்த அந்த தத்துவம், உயிர் தத்துவம் என்று சொல்றது தானே, அந்த உயிர் தத்துவம் மனிதனுக்கு மாத்திரமான சிந்தனை அல்ல, அது எல்லா அவர்கள் தான் இதை சொல்றாங்க, எல்லா உயிர்களுக்குமான ஒரு சிந்தனை தான் இந்த உயிர் என்ற தத்துவம். தெரியாது. அப்ப என்ன பொறுத்தளவுல இந்த ஆத்மா என்ற அந்த உயிர் பற்றிய சிந்தனையை அவர் கொடுத்த அளவுக்கு நான் நினைக்கல வேற யாரும் கொடுத்திருக்கணும். அந்த அளவுக்கு சொல்ற. இன்னொன்று, அவர் புராணங்களை வெறுக்கவில்லை, இதிகாசங்களை வெறுக்கவில்லை. அவரை உண்மையில சித்தர்களை பலர் நினைக்கிறது என்னன்னா, சித்தர்கள் வைதிகத்துக்கு எதிரானவர்கள், ஆலய வழிபாட்டுக்கு எதிரானவர்கள். நான் உங்களுக்கு சித்தர் பாடல்கள் எல்லாம் நிறைய இருக்குது, அவர்கள் ஏன் பூஜை பண்றாங்க கேட்பணும். ஆனாலும் ஆலயத்துக்கு அவர் எதிரானவர் அல்ல. ஒரு இடத்திலேயும் நாங்கள் ஆலயத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆலயம் எப்பவும் வேண்டும், மங்கள் ஆலயம் நிச்சயமா வேண்டும். ஆனால் அதை எப்படி பாவிக்கிறோம்ன்றதுதான் பிரச்சனையை ஒழிய ஆலயம் என்று வேண்டும். அதே நேரம் சொல்ற அந்த அகப்பூசை, நீங்க இப்ப சொன்னீங்க இதுல இருந்தோம், நல்லூருக்கு போய் 3 தடவை சுற்றி வந்துட்டேன். இதுதான் யோகர் போன்றவர்கள் எங்களுக்கு தந்த பெரிய கொடை. நான் ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில இந்த நேரமும் தமிழகத்துல உள்ள பல கோயில்களுக்கு போய் வருவேன், இலங்கையில உள்ள பல கோயில்களுக்கு போய் வருவேன். இந்த அகப்பூசை என்கிற சிந்தனை உண்மையாவே எங்களுக்கு இந்த யோகா அதாவது யோக பயிற்சிகளை எங்களுக்கு தந்ததன் மூலம் இந்த அகக்கண்களால் நீங்க சொல்லி அகக்கண்களால பார்க்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய பெரும் எல்லாம் யோசனை மணிமையாக நேயமை நெய்யும் பாலாய் நிறைய நீராக ஆட்டி பூசனை ஈசனாக்கு போற்றுவை காட்டினோம் என்பது போல அந்த எங்களுடைய அந்த அகப்பூசை என்கிற சிந்தனையை எங்களுடைய குழந்தைகளுக்கு, முக்கியமாக எங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த நம்பிக்கையை நாங்கள் கொடுக்கவே வேண்டும். நினைக்கிறேன்னா வழிபாடு என்பது வழிபாடு என்பது அப்படி அல்ல. வழிபாடு என்பது அக வழிபாடு, உணர்ச்சி சார்ந்தது, அன்பு சார்ந்தது. இதுதான் சிவதொண்டன் என்ற அந்த சொல்லே, அன்பே சிவம் என்கிற அந்த அன்பு வழியான தொண்டுகளை செய்வதற்கான அவர் சிவதொண்டன் என்று சொல்கிறார். அன்பே சிவம் என்கிற திருமூலருடைய சிந்தனை தான்
அதுதான் இங்கே வந்திருக்கிறது. அதான் நான் அடிக்கடி சொல்வேன், அன்பே தமிழ் அதிலே அமுள் என்று நான் எழுதி கொண்டிருக்கிறேன். என்றால் தமிழ் என்றாலே கடவுள் முதலிற்று என்று இறைனார் அகப்பொருள் சொல்கிறார். ஆகவே இந்த அன்புதான் களம், இந்த அன்புதான் எங்களுடைய சமயம். ஒருவரை குறைத்து பார்க்கிற தன்மை, சாதி சமய இன வேறுபாடு நான் வாசிச்சது என்ன எனக்கு பிடித்தது. யாரும் மூளை யாவரும் கேளீர் என்கிற அந்த பெருஞ்சிந்தனை உள்ளவர்கள் தான் எங்களுடைய முன்னோர்கள். அந்த முன்னோர்களுடைய வழிவந்தவர்கள் தான் யோகர் போன்ற பெருமக்கள், யோக சுவாமிகள் போன்றவர்கள் என்ற அந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். ஆனால் பெரிய கவலை எனக்கு என்னன்னு கேட்டால், இப்பொழுது நாங்கள் செய்கிற அத்தனை கூட்டங்களாக இருக்கலாம், விழாக்களாக இருக்கலாம், முருகானந்தன் நாங்கள் வாராக்கள் எல்லாரும் தலையிலே முடிவுரைந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். பெண்களை சொல்லவில்லை, அநேகமா இப்ப நடக்கிற விழாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் இருக்கிறாக்கள் எல்லாம் 60 வயது 70 வயதுக்காரலாம் இருக்கிறோம். எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் இந்த அக வழிபாட்டை கொண்டு செல்ல வேண்டும். எல்லாம் அதாவது அன்புதான் எங்களுடைய சமயம். பேரன்பு, பேரறம், பேரறை, இதுதான் எங்களுடைய இது. மெய்ப்பொருள் காண்கின்ற அந்த அந்த வழிபாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டும். மெய்ப்பொருள் அழியாத ஒன்று உண்டு. அந்த இறை ஞானத்தை எங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த வழியிலே இந்த யோக சுவாமிகளுடைய இந்த வழிபாடு வளர வேண்டும் என்று கூறி, எனக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் எனக்கு தந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி, எல்லாம் வல்ல பராசக்தி அன்னை பராசக்தியினுடைய பேரருள் உங்கள் அனைவருக்கும் இருக்க. அப்பன் முருகனுடைய என்னுடைய வீட்டுக்கு அப்பா இருந்த வீட்டுக்கு பேர் முருகனகம். முருக வழிபாடு தான் என்னுடைய தந்தையார் இருக்கிறார். அது ஆலயங்களுக்கு போவதெல்லாம் குறைவு, ஆனால் முருகன் மீது பக்தி உள்ளவர். ஆகவே இந்த அருமையான வாய்ப்பை தந்து நல்லூர் முருகனுடைய நாளிலே அழைத்து எனக்கு இந்த இடத்தை கொடுத்த உங்களுக்கு நன்றி கூறி, சப்ஜெக்ட் இஸ் லார்ஜ், ஐ வில் ஷோ. பொருள் பெரிது, பொழுது சிறிது. உங்களோடு பல விஷயங்களை பேசலாம், ஆனால் கிடைத்த நேரத்துக்கு இல்லை, ஒரு சில விஷயங்களை தொட்டிருக்கிறேன் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பு விவரங்களிலே திங்களும் கதிரும் தென்றலும் தீயும் பொங்குகடலும் பூமியும் உள்ளவரை எங்கள் தமிழும் இனமும் வாழ். வாமனன் ஒரு கருத்து சொல்லலாமா? ஓம் வாமனன் ஒரு கருத்து சொல்லலாமா? ஓம். இன்றைக்கு அவர் பேசுறது மிக அருமையான ஒரு பேச்சு. என்றால் செல்லப்பதியோ யோசாமியோ பெருசாக ஊர் மக்கள் அப்படி நினைக்கிறேன் இல்லை. ஆனால் உண்மையில அவர் உணர்ந்து சொன்னது மிக்க அருமையான ஒரு விஷயம் உண்டாக்குது. ஏற்பாடு செய்து அவரை இங்க வரவழைச்சு நச்சிந்தனை அருமையா சொன்னது. அதாவது உண்மையான ஒரு தத்துவமான பேச்சு அருமையாக இருந்தது. யோசுவாமி உலகத்தில நவயுகத்தில வந்த ஒரு புத்தன் இயேசுவை போல ஒரு பெரிய மகான். அதை நாங்கள் இவ்வளவு சிறுமியா கொண்டாடி கொண்டிருக்க கூடாது. பல பேர் இதுல பங்கு வச்சு இதை உணர வேணும். அவர் எங்களுக்கு எவ்வளவு ஒரு அறிவிலைய இலகு தமிழ்ல வந்திருக்கிறார் என்றதை மிக அருமையாக அவர் சொன்னது. நல்லூர் என்றது கோயில், ஒரு சின்ன கோயிலா இருந்தது. இன்றைக்கு தேருக்கு நல்லூரான் திருவடியில் நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேன் அடிக்கிறியே என்ற பாட ஐயர் பாடினது எனக்கு பெரிய சந்தோஷம். யோசாமி இந்த பாடலும் அதில் சேர்ந்திருக்கேன் என்று அருமையான பேச்சு, அதை விளங்கி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பேசினவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அருளாம்பியக்கா. அருளாம்பியக்காவுக்கு 82 வயதாகுது. அவர்கள் பண்டிதர் கணபதி பிள்ளையின் மகள். பண்டிதர் கணபதி பிள்ளை காரணர் பண்டிதர் கணபதி பிள்ளையின் மகள். அதே மாதிரி இன்று வந்த புலவர் சிவநாதனின் தந்தையார் பண்டிதர் புலவர் நல்லதம்பி அவர்கள் வட்டுக்கோட்டையை சேர்ந்தவர். எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று புலவர் சொல்லி போட்டு சென்றிருக்கின்றார். நான் அவரை அழைத்தது நன்றி அம்மா, நன்றி.
யா அப்பொழுது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு போன்ற அச்சத்தில் அவரோடு உரையாடினேன். இல்லை, உங்களை மாற்றிய காரணம் நான் ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும் எப்படி நான் உங்களை மாற்றினேன் என்று தங்கச்சி சிரிக்கிறார். பாருங்கள் ஆண்டவர் எந்த நிலையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார் என்று. உண்மைதான். நல்லூரான் செயல்தான் இது. இது வாமந்த செயல் இல்ல. உண்மையில வாமன் வந்து நடத்துறார் ஒழிய உண்மையிலேயே நானே இதை நடத்துவதற்கு வந்த செய்தி இவருக்குத்தான் தெரியும். திருவாளர் முருகானந்தம் அவர்களுக்கு. சாரி ரவி, அதற்காகத்தான் நான் சந்தோஷப்பட்டேன். நீங்கள் சொன்ன உடனே வாமன் கொண்டது இல்லை, ஆண்டவன் ஆண்டவனுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறபடியாத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். ரவி எக்கோ பண்ணது கூட பாருங்க பிளீஸ். அங்க நீங்க யாரோ ஒரு ஆள் ஓன் பண்ணி வச்சிருக்கீங்க இன்னொரு டிவைஸ். யாரோ ஒரு ஆள் டிவைஸ் ஒன்று ஓன் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி பேசுங்க அண்ணா, அது பரவாயில்ல, அது பெரிய சேஞ்சஸ் இல்ல. அடுத்து ஓபன் இருக்கு. No, I understand. Manivandan the phone. Manivandan the phone. Manivandan phone pa. சரியா? இல்ல. ரெக்கார்டிங்ல பிரச்சனை இல்லையா அண்ணா? நீங்க பக்கத்து ரூம்ல வச்சு விடுங்க. ஓ சாரி, நேரம் கடத்தி. புலவர் சிவநாதன் அவர்கள் அற்புதமாக பேசினார். அவரை கரகாலமாக தெரியும் எனக்கு. நேற்று முந்த நாள் இல்லை. நான் சொன்ன விஷயம் என்னவென்றால் அவர் தம்பி மூலம் தான் எனக்கு தெரியும். உண்மையில நாங்கள் எல்லாரும் அதை பள்ளிக்கூடத்தில் அண்ணன் ஜெப்ராலஜியில படிச்சுட்டு பிறகு ஸ்கந்தால வந்து கொஞ்சம் காலம் படிச்சதான். அதனால எனக்கு உங்களை பற்றி கேள்விப்பட்ட உடனே சந்தோஷப்பட்டேன். உண்டு. அவர் இவ்வளவு ஒரு புரியாத ஆள் இல்லை. உண்மையில அவர் பை ப்ரொஃபஷன் இஸ் அன் என்ஜினியர். 1974 ஆண்டு தொடக்கம் இந்த நாட்டில் இருக்கின்றார். பல சேவைகள், அதாவது இன்றைக்கு நாட்டிய நாடகம் என்ற ஒரு உணர்ச்சிகரமான ஒரு டிராமாவை அவர் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் எத்தனையோ கலை டீச்சர்ஸ் அவர்களோடு தொடர்ந்து வேறு பணியாற்றி வருகின்றார்கள். முதலில் பத்மினி குணசீலன் அவர்கள், நாட்டிய பேரொழி பத்மினி குணசீலன் அவர்களுக்கு எவ்வளவோ உதவி செய்து வருகின்றார் திருவாளர் புலவர் சிவநாதன் அவர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் மட்டுமல்லாமல் வேறு நாடுகளுக்கு சென்று, எஸ்பெஷலி இந்தியாவிலேயே கலை வளர்ந்த இடத்திலேயே கலைக்கு எதிராக போய் நின்று பணிபுரிந்து வந்த ஒரு மகான். அது மட்டுமல்லாமல் 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் அவரின் ஒரு பெரிய திருவிழா நடக்கின்றது. நீங்கள் எல்லாரும் கண்டு மகள வேணும் என்று சொல்லி ஒரு இவ்வளவு நேரம் பேசிய ஒரு பேச்சுக்கு தலைவணங்கி நன்றி கூறுகின்றேன். ஆனால் நான் கண்ட தில்லை அவரல்ல. நான் கண்ட தில்லை சிதம்பரத்தில் இருக்கின்றது. ஆனால் இவரோ என்னோடு இருக்கின்றதில்லை. அதை நான் சொல்லி மகிழ்கின்றேன். இன்னும் பல நாட்கள் இங்கு வர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். நீங்கள் பேசும் பொழுது தண்ணி ஒரு மாதிரி கிடக்கின்றது. அது எந்த பக்கத்துல எந்த காதுக்குள்ளவே இல்லையா? அதே 28ஆம் தேதி நமது வைத்திய கலாநிதி கருணா ரத்னராஜா அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் 28ஆம் தேதி 10 மணியிலிருந்து 12 மணி வரையும் அன்றைக்கு இன்று ஆண்டு விழா என்றபடியால் காலையில் வைக்கின்றோம். அவவும் கைலையை நாடிய ஒரு பெண்மணி கைலாசத்துக்கு சென்று வந்திருக்கின்றார். அவரின் நோட்டீஸில் நான் போட்டிருக்கிறேன், இன்னும் வழிவரவில்லை. அவர் 28ஆம் தேதி அவர் நீங்க ஜூம்ல பார்க்கலாம். அவனோட ஸ்பீச் நான் அனுப்பி விடுறேன். அதே போல் எல்லோரும் இவ்வளவு நேரமும் அமைதி காத்து இந்த அவரின் சொற்பொழிவு திருவாளர் புலவர் சிவநாதனின் சொற்பொழிவை கேட்டதற்கு என் சார்பிலும் ஒவ்வொரு சுவாமிகளின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது திருவாளர் முருகானந்தமும் திருமதி சரோஜா கனகசபேசர் அவர்களும் கொண்டு நடத்துவார்கள். 5 மணிக்கு நாங்கள் நிற்பாட்டுவோம்.
நன்றி, வணக்கம். நீங்களும் காப்பு பாடலையும் மங்கள பாடலையும் பாட இருக்கிறோம். மங்கள பாடல் பாடுகின்ற பொழுது அதை எல்லாரும் சேர்ந்து படிப்போம் காப்பு பாடலை. அத்து வீத போரும் காப்பா என கடியார் காப்பா சித்தரும் தேவரும் காப்பா எங்கள் காப்பா என காலிடம் பராபரன் காப்பா எட்டு திசைகளும் காப்பா எனக்கு சிவசக்தி காப்பா அத்தேவிய போரும் காப்பா காப்பா என்னை பிரியாதிருக்கும் காப்பா ராவணி வழிய காப்பா எனக்கு அருளையும் குருகரன் காப்பா அத்தேவிய போரும் காப்பா பஞ்சபூலங்களும் காப்பா என்னை பரவடியம் காப்பா கொஞ்ச காப்பா காப்பா சூரிய காப்பா தங்கம் தங்கம் உயிர் காப்பா மந்தேர தந்தீரம் காப்பா நான்கே காப்பா அத்துவித பொருள் காப்பா அத்துவித பொருள் காப்பா அத்துவித பொருள் காப்பா. மறுபக்கத்தில் உள்ள எல்லாம் சிவம். அப்பனும் அம்மையும் சிவமே அரியும் சகோதரன் சிவமே ஒப்பில் சிவமே செப்பில் என்னை அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம் அத்துவிதம் வஸ்துவுக்கு மங்களம் மங்களம் ஒப்பொழுதும் வாக்கு மங்களம் மூலம் செய்வன் மங்களம் முப்பத்து முப்போடி மங்களம் முனிவர்க்கும் மங்களம் கண்ணை மங்களம் ஐயருக்கு மங்களம் ஐயப்ப சீர்கழில் சுந்தர் மங்களம் திவ்ய மாணிக்கத்து மங்களம் தங்கும் தங்கும் உயிர்களுக்கு மங்களம். இந்த பக்கம் மங்கள ஜெய ஸ்பெஷல் ஞாபகம் அது நல்ல பழத்தோட தேங்காய் மத்திரம் வச்சுட்டு மட்டும் ஐயா இந்த புத்தகத்துக்கு பேர் இன்றைய நாள் திருவாளர்
ரத்னராஜா திருமதி ரத்னாஜா அவர்களின் கல்யாண நாள். வந்ததற்கு மிகவும் நன்றி. நெடுடி பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து இவரை செய்யுங்க கொஞ்சம் சுடுவது குயிக்கா பிடித்து சுவாமி காடு கவனம் விஜயதா கொஞ்சம் நன்றி. இத்துடன் நிகழ்வு நிறைவாகிறது.